ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. എല്ലാവർക്കും ദീപാവലി വാഴ്ത്തുക്കൾ. எல்லாரும் தீபாவளி ஆഘോഷിக்க தயாராக இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம சனாதன தர்மம் எந்த ஆഘോഷங்களை சொன்னாலும் அது கூட்டத்திலேயே நம்மளோட ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துக்கு நிறைய அனுஷ்டானங்களையும் சொல்லும். தீபாவளி இந்த காலத்தில் என்னெல்லாம் அனுஷ்டானங்கள் உண்டோ அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாக ஒன்று பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு உஷக்காலத்தில் உள்ள ஸ்நானம், அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, யமதர்ப்பணம், தீபதானம், உல்காதானம், மகாலட்சுமி பூஜை, இவ்வளவும் ரொம்ப பிரதானமாக தெரிகிறது. தீபாவளி அப்படிங்கிறதான நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லுவோம். நரக யாதனைகள் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு, அதனால் நம்மளோட எல்லா துரிதங்களும் கஷ்டங்களும் மாறுறதுக்குள்ளதான ஒரு சதுர்தசி. அன்னைக்கு சூரியோதயத்துக்கு முந்தி അന്തരീക്ഷത്തിൽ ഒരു പ്രത്യേകமான ஒரு ചൈതന്യം നിലനിൽക്കും. அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபாவல்யாம் சதுர்தசியும் பிராதஸ்நானம் எஹ்குரியாத் யமலோகன்ன பஷ்யதி. அன்னைக்கு காலம்பரை சூரியோதயத்துக்கு முந்தி நம்ம பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெயில் கூடுதல் லக்ஷ்மீகரம் ஆகிறதுக்கு அதில் ஒரு வெத்தலையும் சேர்த்து நல்லெண்ணெய் காய்ச்சி அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல் அப்படிங்கிறது நம்ம சங்கம காலம் சூரியோதயம் கழிஞ்சு ஒரு 2.5 மணிக்கூர் கழிஞ்சு தான் பண்ணுவோம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இது ரொம்ப விசேஷமாக சூரியோதயத்துக்கு முந்தியே சொல்லியிருக்கு. அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிற சமயத்தில் சப்த சிரஞ்சீவிகளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி, என்றைக்குமே ஸ்நானத்துக்கு சங்கல்பம் உண்டு, அதனால் ஸ்நானத்துக்கு சங்கல்பம் பண்ணி அதுக்கு வேண்ட அந்த அங்கங்கள் எல்லாம் பண்ணி குளிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு உன்மேஷம், ஒரு வருஷம் முழுவதுமே அப்படி குளித்தா நமக்கு ஒரு உன்மேஷம் நிலநிற்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அன்னைக்கு அந்த அபாம் மார்க்கம் அப்படிங்கிறதான இலை, நாயுருவி அப்படின்னு சொல்லுவாள், அதனோட இலையை தலையில் வச்சுண்டு குளிக்கிறது இனியும் பாப நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அது மாதிரி ஸ்நானம் முடிஞ்சாச்சுன்னா யமதர்ப்பணம், சந்தியாவந்தனமாகி யமதர்ப்பணம் அன்னைக்கு யமனை பிரார்த்தனை பண்ணால் நம்மளோட எல்லா பாவங்களும் மாறும். அப்படிங்கிறதுனால யமாய தர்மராஜாய மிருத்யுவேஜாந்தகாயஜ வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ஜ ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிரகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நமஹ அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் உள்ள 14 நாமங்கள் சொல்லி யவனுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கொஞ்சம் திலத்தை எடுத்துண்டு அது எல்லாருக்குமே அந்த தர்ப்பணம் பண்ணலாம். பூனலை வலம் போட்டுண்டே அந்த தர்ப்பணம் எல்லாருக்கும் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அது கழிஞ்சால் தீபாவளி அப்படின்னாலே தீபங்களோட கூட்டம் அப்படின்னு உள்ள அர்த்தமானதுனால தீபதானம் பண்ணுறது, அது மாதிரி நிறைய தீபங்களை ஏற்றி வைக்கிறது, தீபத்துக்கு வேண்டியுள்ள ஒரு ஆഘോഷം. அக்னியில் எல்லா தேவதைகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நம்மளோட சனாதன தர்மத்தில் எந்த ஒரு ரிச்சுவல் நடத்தினாலும் விளக்கேற்றி வைப்போம். மரணம் சம்பவித்தால் கூட விளக்கேற்றி வைக்கிற சம்பிரதாயம் உண்டு. அதனால் அந்த அக்னி சர்வா தேவதாக, அக்னியில் எல்லா தேவதைகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தீபதானம் பண்ணுறது, நிறைய தீபத்தை ஏற்றி நிறைய பேருக்கு கொடுக்கறது, க்ஷேத்திரங்களுக்கு அது மாதிரி தீபங்கள் கொடுக்கறது, தூபதீபம், கற்பூரம் இதெல்லாம் காணிக்கிறதுக்குள்ள
அந்த சாமகிரிகள்லாம் க்ஷேத்திரங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி உட்காதானம், நம்ம அந்த மத்தாப்பூ அது மாதிரி உள்ளதெல்லாம் அன்னைக்கு வைக்கிறது, அதை நிறைய பேருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தீபாவளிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. அந்த மகாலய பட்சத்தில் வந்த பிதர்கள் தீபாவளி வர இருந்து அவள் தீபாவளிக்கு திருப்பி பிதர்லோகத்துக்கு போவா அப்படின்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்கிறதுனால அவளுக்கு திருப்பி போகிறதுக்காக இந்த உல்கை இந்த மாதிரி உள்ள மத்தாப்பூ எல்லாம் கொளுத்துறது அந்த பிதர்களோடு அனுகிரகம் உண்டாகும் அப்படின்னு உள்ள ஒரு மனோநிலையில் நம்ம அதையெல்லாம் நம்ம பண்ணுவோம். அது மாதிரி தீபாவளி காலத்துக்கு வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, அது துலா மாதத்தில் வர்றதுனால சூரியனுக்கும் துலாத்தில் ஜோதிஷபரமாக பலம் கிடையாது. அது சதுர்தசி அமாவாசை பிரதமையிலெல்லாம் சந்திரனுக்கும் பலமில்லாததுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பலமில்லாத சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அந்த சுவாதி நட்சத்திரத்தோடு தேவதை வாயு சுதந்திரத்தோடு அந்த தேவதை வாயு எங்கே வேணால் எப்போ வேணால் சஞ்சரிக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளோட ஃப்ரீவில் ரொம்ப இருக்கிற சமயம். அதனால் நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்கள் ஒன்றும் அதிகம் பாதிக்காத சமயத்தில் மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் மகாலட்சுமியை விளக்கிலையோ இல்லை படத்துலையோ பூஜை பண்ணுறது, விளக்கில் ஆவாகனம் பண்ணி ஷோடசோபசார பூஜை பண்ணி இல்லைன்னா பஞ்சோபசார பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு பால் பாயசம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது நம்மளோட எல்லா ஆக்கிரகங்களையும் சாதிச்சு தரும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அந்த மகாபலி வாமனாவதாரம் பகவான் எடுத்து 3 அடி அளந்ததும் அந்த தீபாவளி சமயத்தில் அப்படின்னு ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அந்த மகாபலி பகவான்கிட்ட லோகக்ஷேமத்துக்கு வேண்டி ஆரார அன்னைக்கு நிறைய தீபத்தை ஏற்றி வச்சு ஆராதனை பண்ணுறாளோ அவளோட கிரகங்கள் எல்லாம் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவான் அப்படின்னு வரம் கேட்டிருக்கார். அதனாலே அன்றைக்கி நிறைய தீபங்களை ஏற்றி வச்சு மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறது அந்த அமாவாசை அன்னைக்கு விசேஷித்து தீபாவளிக்கு அடுத்த நாளைக்கு சுவாதி நட்சத்திரமும் கூட வர சமயத்தில் அந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக தெரிகிறது. அதனால் இந்த மாதிரி உள்ள அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அந்த தீபாவளி காலம் எல்லாருக்கும் நிறைய ஐஸ்வர்யங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.